எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் டிஎன்ஏ மாற்றங்கள் இத பத்தி ஃபர்ஸ்ட் என்னுடைய அனுபவத்தோடைய நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த அனுபவங்கள் எனக்கு வரலன்னா இந்த சப்ஜெக்ட் நம்புறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் என்னுடைய அனுபவம். நான் கிட்டத்தட்ட 2006 இருந்து தியானம் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் எனக்கு நாடி மண்டல சுத்தி, எனர்ஜி, ஹெல்த் எல்லாமே சரியாகிறது. இப்படி போய்கினே இருக்குது. 8ல பிரமிட் கட்டி இருக்கோம், தியானம் சொல்லி கொடுக்குறோம். 2010 டிசம்பர்ல எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சு. அப்போ ஒரு விரல் கூட என்னால மடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது நான் டயட் குறைச்சிட்டு உட்காந்து கூட தியானம் பண்ண முடியாது. படுத்துக்கினே தியானம் பண்ணிட்டேன். தாட்ல ஸ்டேஜ்ல இருப்பேன். முழிப்பு வந்தா மூச்சு கவனிப்பது, தூக்கம் வந்தா தூங்குறது. இப்படி நான் சரியாயிட்டேன் 1.5 monthல. அப்போவே மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, சிக்கன் குனியா வந்தவங்களுக்கு சத்தியுகத்துக்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு புரியல. ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே ஒரு சைட்ல வச்சுக்கின டாபிக். இப்போ ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நம்ம கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைட்ல தள்ளி வச்சுக்கலாம். அப்படி நான் வச்சுக்கினேன். இப்படி மறுபடியும் போயிட்டே இருக்குது. 10ல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு 2017-18 வரைக்கும் விதமா அப் அண்ட் டவுன்ஸ்ல போயிடுச்சு. ஆனா எனக்கு 2017-18ல இருந்து ஒரு சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக் போன் சைட்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல சாப்பிடும்போது ஒரு விதமான பெயின் வருது. அது எனக்கு புரியல. நம்மளுக்கு தியானத்திலும் வரல, ஜெனரலாவும் வரல. ஆனா சாப்பிடும்போது சைட்ஸ்ல எனக்கு பெயின் வருது. இது ஒண்ணு கவனிச்சுட்டேன். அடுத்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது டயர்ட் ஆகுறது பாடி. அடுத்து பாத்தீங்கன்னா பாதங்கள், தட் இஸ் ஃபுட், பெயின் வர ஆரம்பிச்சது. ஜெனரலி வீட்டுல நான் செருப்பு போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 years நான் செப்பல்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. எப்படி இருக்குது பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபரேஷன் ஆன பிறகு, டெலிவரி ஆன பிறகு ஒரு ஃபுட் எப்படி இருக்குமோ அந்த பாதம் அப்படி இருந்துச்சு. பட் டெய்லி ஒர்க்ஸ், மெடிடேஷன் ஒர்க்ஸ் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பேன். பட் உள்ளுக்குள்ள ப்ராசஸஸ் நடக்கிறது எனக்கு புரியுது. அதே போல எனக்கு சைட்டு ஏறது இல்லை, ஆனா சைட்டு கம்மியா தெரியுது. இது செக்கிங்ல வரமாட்டேங்குது. அண்டு காதும் இப்படி சில சிம்டம்ஸ் வர்றது. இது நமக்கு மட்டுமே கிடையாது, பூமி மேல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது கிடையாது, தியானிகளுக்கு மட்டுமே, எல்லோருக்கும் பொதுவானது டிஎன்ஏ சேஞ்சஸ். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சக்ராஸ் ஆக்டிவேஷன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா கிளீனிங் நடக்குது, கர்மங்கள் எல்லாம் வெளியே வருது, அந்த சிம்டம்ஸ் இருக்குது. ஆனா டாக்டர் கிட்ட போனாக்கா அதுல ரிப்போர்ட்ஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு வருது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உலகத்திலும் இருக்குது, தியானிகளுக்கும் இருக்குது. பட் தியானிகள் தாங்க முடியும்.
புரிஞ்சுக்க முடியும். பட் மற்ற மக்களுக்கு அது டஃப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல எனக்கு 2019 அந்த சமயத்துல மௌனம் வருது. அப்போ கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். சென்டர்ஸ்க்கு சம்பந்தப்பட்டு என்னுடைய கிளாஸஸ், பிசிக்கல் கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் மந்த் ஃபுல்லாவே எங்கேஜா தான் இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு 2019 நான் மௌனத்துக்கு போயிருக்கேன். போன பிறகு 20 முழுசா மௌனம் இருக்க வேண்டியது வந்துச்சு. அப்போ 20 எனக்கு மார்ச்ல லாக்டவுன், ஏப்ரல் மே அந்த மாசத்துல டெலிவரி பெயின்ஸ் வருது. ஒரு 5 days டெலிவரி பெயின்ஸ். இத பத்தி குருஜி எப்போ சொல்லியிருக்காரு. தியானம் செய்யும் பொழுது தியானம் பண்ண பண்ண டெலிவரி பெயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது த்விஜுடு அப்படின்னு வருது. தட் இஸ் இதே உடலோட இன்னொரு பிறவி எடுக்கிறது. அனைத்தும் கிளியர் பண்ணிட்டு, தட் இஸ் நம்மளுடைய அரியர்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்த பிறவிக்கு, அடுத்த யுகத்துக்கு இதே உடலோட போறது இரண்டாவது பிறவி அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்மளிருந்து நாம் பிறந்து வந்துள்ளோம். அதுதான் அதுக்கு மீனிங். இதுக்கு இந்த டெலிவரி பெயின்ஸ் முன்னுக்கு சில சிம்டம்ஸ் இருந்துச்சு. அதுல முக்கியமானது தலைவலி. தியானத்துக்கு வந்த பிறகு தலைவலி அப்படின்றது எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் நார்மலா ஹெல்த்தியா போயிட்டு இருந்தேன். இந்த ஹெட்டேக் அப்போதான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு புரியல, நான் யோசனை பண்றது இல்லை, எனக்கு கவலையும் இல்லை. இப்போ எதுக்கு இது வருது டெய்லி அப்படின்னு செக் பண்ணிட்டேன். அண்டு நைட்ல வருது. அப்புறம் நைட்ல 2:30 டைம்ல முழிப்பு வருது. தூக்கமே வரமாட்டேங்குது. இப்படி ஒரு சில நாள் சில சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. இப்படி ஹெட்டேக்கு தூக்கம் வராம இருக்கிறது. அடுத்த பாத்தீங்கன்னா சதப்பிடிப்பு. தட் இஸ் மசில்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு சிம்டம்ஸ். எனக்கு ஒரு பாடியில ஒரு பாட்ல ஒரு பேட்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எத்திரிக் பாடியில. எப்படின்னா சில யோசனை, சில பேச்சு பேசும்போது எனர்ஜிஸ் அங்கிருந்து லீக் ஆகிறது எனக்கு தெரியுது. அந்த இடத்துல எனக்கு எத்திரிக் பாடியில பேட்ச் பண்ணியிருக்காங்க. அது கூட எனக்கு நல்லா தெரியுது. அது இல்லாமலே தலையில் லெஃப்ட் சைடு, தட் இஸ் இந்த சைடு, லெஃப்ட் சைட்ல பெரிய ஊசி வச்சு பேக் சைடு குத்துறது தெரியுது. இது ஒரு சிம்டம். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஐ பேக் சைடு, கரெக்டா இதுக்கு பேக் சைடு சவுண்ட் வருது. இப்படி பண்ணா ஒரு சவுண்ட் வருது இல்லையா ஃபிங்கர்ஸ்க்கு, அந்த சவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. 1, 10 கிட்டத்தட்ட எனக்கு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாடி 1 hour 1.5 hour தியானம் பண்ணா எனக்கு 100 கணக்குல அந்த சவுண்ட்ஸ் வரும் தலையில். இது ஒண்ணு இருந்துச்சு. அடுத்த இன்னொரு ஸ்டேஜில் காஃப் இருந்துச்சு. அது எமோஷனல் பாடி கிளீனிங் இருந்துச்சு. இன்னொரு ஸ்டேஜில் கண்ணு செவப்பா தெரிஞ்சிச்சு. இப்படி நிறைய சிம்டம்ஸ் விதவிதமா நான் பார்த்துட்டேன். எனக்கு அந்த டைம்ல ஒரு டைம்ல எதுவுமே புரியல. சில வருது போகுது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் 2020 எங்க சார் கிட்ட கேட்டிருக்கேன், நான் டாக்டர் கிட்ட போகணும், அது வரைக்கும் நோ மெடிசின்
நோ டாக்டர்ல இருந்தேன். ஆனா அன்னைக்கு மட்டும் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்குது, பாடி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டேன். சரி நாளைக்கு போலான்ட்டு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில குருஜியோடைய வீடியோ வருது, லாக்டவுன் மெசேஜ். அதுல எடுத்த உடனே அந்த வீடியோல, நீ செதை இல்ல, ரத்தம் இல்ல, நரம்பு நாடி இல்ல, எலும்பு இல்ல, நீ உடலே இல்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு புரிஞ்சது, சாரு காலையில எனக்கு வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு போகல. 2012 ஒரு தடவை சார் கிட்ட சில விஷயங்கள் சொல்லும்போது, அணுக்களில் சேஞ்சஸ் வருது மேம், டாக்டர் கிட்ட போகாதீங்க, டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. மறுபடியும் இப்போ 20ல வார்ன் பண்ணியிருக்காரு. ஓகே, அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் போகக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்த துளசிதளம் புக்ல என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. அந்த புக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பேப்பர் நினைக்காமலே பார்த்தேன், ஓபன் ஆயிட்டு. அதுல இருக்குது, மாம்ச பிண்டம் மந்திர பிண்டம் அப்படின்னு வருது. ஓகே, தட் இஸ் பிசிக்கல் பாடி கன்வெர்ட்ஸ் டு எனர்ஜி பாடி. இப்போ பிசிக்கல் பாடி ரூல்ஸ் ஜாஸ்தி இருக்காது இந்த உடலுக்கு, எனர்ஜி பாடி ரூல்ஸ் இனிமேட்டு நான் கடைப்பிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது புரியுது. எப்போ எனர்ஜி பாடிக்கு ரூல்ஸ் வேற, பிசிக்கல் பாடி ரூல்ஸ் வேற. பிசிக்கல் பாடி அப்படின்னா வெதர் சேஞ்ச் ஆனா உடனே பாடியில சேஞ்சஸ் வரும். அதுவே வைரஸ் பாக்டீரியா அட்டாக்ஸ் இருக்குதுன்னா உடனே ரியாக்ட் ஆயிடுது. பட் எனர்ஜி பாடிக்கு இது எதுவுமே கிடையாது. வெளிய உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட சேஞ்சஸ் எதுவுமே இந்த பாடிக்கு இருக்காது. அதே போல எனர்ஜி பாடி ரூல்ஸ் இருக்கு. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பேச்சு, ராங் லைஃப் ஸ்டைல் இப்படி பண்ணும்போது எனர்ஜி எல்லாம் வீணாகிறது தெரியுது. அப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருது, நான் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கினேன். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த டைம்ல எனக்கு ஒவ்வொரு கணமும் கிளீன் ஆகுது, ஒவ்வொரு செல்லும் பெயின் இருக்குது பாடியில, பெயின்னா கிளியர் ஆகுது, கிளென்சிங் நடக்குது. நிறைய தியானம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அண்டு ஃபுட்டு நல்லா சாப்பிடணும், பத்தாது, தாங்க முடியாது. அதனால தேவைப்பட்டா நல்லா ஃபுட் எடுத்துக்கலாம், தண்ணி நிறைய எடுக்கணும். இது ஓரளவுக்கு எனக்கு என்னுடைய பாடியில நான் பார்த்தது, புரிஞ்சுக்கினது, தெரிஞ்சுக்கினது. இப்போ யாருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தா என்னால இதுக்கு சம்பந்தப்பட்டு ஓரளவுக்கு கைட் பண்ண முடியுது. அதே போல இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா இங்க ஷேர் பண்றேன். நம்ம ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். தட் இஸ் சில நாளுக்கு எனர்ஜி வரும், அந்த சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்த பிறகுதான் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் வரும், மறுபடியும் எனர்ஜி கெய்னிங், மறுபடியும் ப்ராசஸ். அதனால எங்கே அவசரமே கிடையாது. யூனிவர்ஸ்க்கு நிதானமா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மள கொண்டு போகுது. இந்த சமயத்துல 20ல நான் புக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். புக்ஸ் ஆர்டர் பண்ணா ஒரு புக் வருது என் கைக்கு, அற்புத சிருஷ்டி. நான் வேற மாஸ்டர் புக்கு நினைச்சு ஆர்டர் பண்ண இந்த புக் வந்துச்சு. இது டிஎன்ஏ பற்றிய ஒரு புக்கு. அப்போ எனக்கு புரியுது, எனக்கு நடக்கிற விஷயங்கள், எனக்கு தேவையான கண்டென்ட்ஸ் அனைத்தும் யூனிவர்ஸ் தானா எல்லாமே கொடுக்குது. சில வீடியோஸ் வருது பிஎம்சி தெலுங்குல, நான் எந்த சிம்டம்ஸ் சொல்றேனோ அனைத்து சிம்டம்ஸ் மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு அந்த வீடியோஸ். அதனால நான் ஒரு
கிளாரிட்டிக்கு வந்திருக்கேன். எனக்கு எந்த விதமான பயம், டவுட்ஸும் கிடையாது. இது என்னுடைய ஸ்டோரி.